இந்தியா முழுக்க பார்த்தீங்கன்னா ஏர் பொல்யூஷன் காரணமாக, காற்று மாசின் காரணமாக வருடந்தோறும் 2 லட்சம் மக்கள் இறந்து போகிறாங்க. இப்போ ஆல்ரெடி நார்த் சென்னை அப்படிங்கிறது ஹைலி கிரிட்டிக்கலி பொல்யூட்டட் ஏரியா. இருக்கிற வேலையை பறிச்சுட்டு இது கொண்டு வந்தாங்க. மதுரையில் இந்த பயோமெடிக்கல் வேஸ்ட்டை ரன் பண்ணக்கூடிய அந்த இண்டஸ்ட்ரி தான் வந்துட்டு இங்கேயும் வந்து வரப்போகிறதாக சொல்லிக்கிறாங்க. ஏன்னா இதை கேட்கும்போது இந்தியாவில் ஆல்ரெடி நம்ம போபால் கேஸ் ட்ராஜடி பார்த்துருக்கோம். அது இந்த இன்சுலேட்டர் மூலிமா அந்தளவுக்கு ஆகுமாங்கிறதுலாம் தெரியாது. பட் ஆனால் கண்டிப்பாக இந்த இன்சுலேட்டர் மூலிமா டாக்ஸிக் கேஸஸ் வெளியில் போகும் அப்படிங்கிறது மட்டும் ஷார்ட்டாக நமக்கு தெரியும். ஸோ போபால் கேஸ் ட்ராஜடிக்கு அப்புறமா அது பல வருடங்கள் நிறைய ஜென்ரேஷனாக அது கண்டினியூ ஆச்சு. அண்ட் இப்போ வரைக்கும் அதில் நிறைய பாதிக்கப்பட்டவங்க இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி தமிழ்நாடு மாறிடுமோ அப்படிங்கிற ஒரு பயம் நிறைய பேருக்கு மத்தியில் இருக்குது. உங்களுடைய பார்வையிலேருந்து இந்தியா முழுக்க பார்த்தீங்கன்னா ஏர் பொல்யூஷன் காரணமாக, காற்று மாசின் காரணமாக வருடந்தோறும் 2 லட்சம் மக்கள் இறந்து போகிறாங்க. இது WHO ரிப்போர்ட். அப்போ ஆல்ரெடி நமக்கு ஏர் பொல்யூஷன் மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்குது. அப்போ இந்த ஏர் பொல்யூஷன் பார்த்தீங்கன்னா இன்னும் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு தான் இருக்குது. நீங்கள் குறிப்பிட்ட இந்த போபால் விஸ்வாயம் இருக்கு இல்லைங்களா, அது இது நாள் வரைக்கும் நடந்த ரொம்ப மோசமான ஒரு இண்டஸ்ட்ரியல் டிசாஸ்டர் அப்படிங்கிறது அதுதான். இன்னைக்கு வரைக்கும் அதில் இருக்கக்கூடிய முக்கியமான பிரச்சனை என்ன, நீ குறிப்பிட்டதில் பார்த்தீங்கன்னா ஜெனட்டிக் டிசார்டர்ஸ் இருக்குது. ரைட், அதாவது மரபு அணுக்களில் மிகப்பெரிய மியூட்டேஷன் நிகழ்த்தி இருக்கு. அடுத்தடுத்த ஜெனரேஷன்ஸ்க்கு தொடர்ச்சியாக அந்த பாதிப்பு இருக்கு. இன்றளவிலும் ஊனமாக பிறக்குகின்ற குழந்தைகள், அதாவது கை கால் வளைஞ்சோ மோசமாக இருக்கும் அப்படி பிறக்கின்ற குழந்தைகள் பார்ப்போம். ஆனால் கையே உருவாகாது, காலே உருவாகாது. அது பாலியாண்டி டிசீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த மியூட்டேஷன் நடக்காது. அப்போ அந்த மரபு ரீதியாக இருக்கக்கூடிய மரபணுவில் இருக்கக்கூடிய அந்த மூலக்கூறுகளில் வரைக்கும் பிரச்சனை போய் சேர்ந்துருக்கு. அந்த அளவுக்கு மோசமானது. ஸோ கண்டினியூஸாக இப்படி இருக்கக்கூடிய நாக்சிஸான இருக்கக்கூடிய கேஸஸ், பாய்சனஸ் கேஸஸ் இந்த மாதிரி டிஃபார்மெண்ட்ரி உருவாக்குவதற்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இப்போ ஆல்ரெடி நார்த் சென்னை அப்படிங்கிறது ஹைலி கிரிட்டிக்கலி பொல்யூட்டட் ஏரியா. அது ஏற்கனவே பார்த்தீங்கன்னா அதிகமாக ஒரு மாசடைந்த ஒரு பகுதியாக தான் இருக்குது. எண்ணூர் பகுதி அப்படிங்கிறது காற்று மாசில் ரொம்ப மோசமாக இருக்கக்கூடிய, இப்போ தமிழ்நாட்டில் ரொம்ப மோசமாக கடலூர் அப்புறம் எண்ணூர் தான் சொல்லுவாங்க. ஸோ ரொம்ப காற்று மாசு ரொம்ப ஏற்கனவே அதிகமாக மோசமாக மாலடைந்து இருக்கக்கூடிய இடமா இருக்குது. அப்போ அந்த இடத்துல இந்த இண்டஸ்ட்ரி கொண்டு வரீங்கன்னா இந்த காற்று மாசை நிச்சயமாக அதிகரிப்பதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது. இன்னும் சொல்லப்போனால் நாங்கள் ரொம்ப நீண்ட காலம் சொல்லிட்டு இருக்கோம்னா, இனிமேல் வட சென்னையில் புதிதாக எந்த ரெட் கேட்டகரி இண்டஸ்ட்ரி கொண்டு வராதிங்கன்னு தான் சொல்கிறோம். ஆல்ரெடி அங்கே 42 ரெட் கேட்டகரி இண்டஸ்ட்ரி இருக்குது. இப்போ கேள்வி அதுதான், வை பர்டிகுலர்லி நார்த் சென்னை? அந்த மக்கள் தான் இழிச்ச வயனாக இருக்காங்கன்னு நினைக்கிறாங்க. பிகாஸ் ஃப்ரம் தி ஆங்கிலேய காலகட்டத்திலேருந்து அது பிளாக் டோனாக இருக்கு இல்லைங்களா. நீங்கள் அந்த சென்னையினுடைய வளர்ச்சியிலேருந்து அதை பார்க்கணும். அந்த சென்னையினுடைய பூர்வீக மக்களாக இருக்கட்டும், உழைப்பாளி மக்களாக இருக்கட்டும், இவங்க செட்டிலான இடம் தான் வட சென்னையாக உருவாகுது. அது பிளாக் டவுன்னு ஆங்கிலேயர்கள் காலகட்டத்தில் அந்த சென்ட் ஜார்ஜ் ஃபோர்ட்டை கட்டுறாங்க இல்லையா, அந்த கோட்டைக்கு இந்த பக்கமாக தான் இந்த செட்டில்மெண்ட்ஸை உருவாக்குறாங்க. அவங்களுக்கு தேவையான லேபரர்ஸ், அப்புறம் ஏற்கனவே இருந்தக்கூடிய கொஞ்சம் பூர்வக்கூடிய மக்கள், இவங்கெல்லாம் சேர்ந்து தான் அந்த நகரத்தை கட்டமைப்பார், அந்த பகுதி கட்டமைப்பார். இவர்களுக்கு தேவையான அதிகாரிகள் மற்ற லேட்டராக வந்தவங்க எல்லாம் தான் பின்னாடி செட்டில்மெண்ட் ஆகுறாங்க. அப்படி தான் உங்களுக்கு மயிலாப்பூர், மந்தவெளி, இந்த பக்கம் இருக்கக்கூடிய ஏரியாஸ் இப்படிலாம் டெவலப் ஆகுது. அப்போது என்னென்னா இந்த டிஸ்பாரிட்டி அங்கேருந்து ஆரம்பிக்குது. உங்களுக்கு பாரிஸில் பார்த்தீங்கன்னா ஒரு லைன் ட்ரா பண்ணுவாங்க, ஒரு அது பிரேக், இது இந்த பக்கம் ஒயிட் டவுன், இந்த பக்கம் பிளாக் டவுன். அது கிளியர் கட். இன்றளவில் அந்த வேறுபாடை நீங்கள் பார்க்கலாம். அப்போ 70களில் பார்த்தீங்கன்னா அந்த சைடு இண்டஸ்ட்ரியலைசேஷன் ஆரம்பிக்கிறாங்க. ஃபஸ்ட்டு CPCL அப்படிங்கிறது வருது. அதுக்கு பின்னாடி தெர்மல் பவர் ஸ்டேஷன்ஸ் கொண்டு வராங்க. அதுக்கப்புறம் கெமிக்கல் இண்டஸ்ட்ரீஸ் கொண்டு வராங்க. அதுக்கப்புறம் அந்த இண்டஸ்ட்ரீஸ் கொஞ்சம் நிறைய அப்படி விரிவடைந்து கொண்டே போகுது. இன்றைக்கி 42 இண்டஸ்ட்ரீஸ் கொண்டு வராங்க. அப்போ ஏன் அப்படின்னா அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் உழைப்பாளி மக்களாக இருக்கிறதுனால அவங்ககிட்ட அதிகாரம் இல்லாத ஒரு விளைவாக தொடர்ச்சியாக அவர் மேலே திணிக்கப்படுகிறது. இப்போ இந்த இடத்துல எனக்கு என்ன கேள்வி கேட்கணும் அப்படின்னா, பிரிட்டிஷோடைய ஆட்சி வேண்டாம், நாங்கள் அடிமைகளாக இருக்க விரும்பலை அப்படின்னு சொல்லிட்டு தான் விடுதலை வேணும்னு கேட்டு போராடினாங்க. அப்படி இருந்து இப்போது நமக்கான ஒரு அரசாங்கம் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் இன்னுமே அந்த மக்கள் அடிமையாக இருக்காங்க அப்படின்னா, அவங்க அடிமையாக இருக்காங்களா இல்லை இந்த அரசாங்கம் அவங்கள அடிமையாக வச்சுருக்கா? அதுதான் நம்ம என்விரான்மெண்ட் ஜஸ்டிஸ்க்கு கேட்குறோம். இந்த அமைப்பு முறையே அப்படி தான் இருக்குது. பிரச்சனை உங்களுக்கு அதில் இந்த அரசாங்கம் இந்த என்டையர் அமைப்பு முறை இங்கே டெமோக்ராட்டிக்காக மாறி இருக்கா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குங்களா. இப்போ கான்ஸ்டியூஷனில் ஆர்டிகல் 39B அப்படின்னு ஒரு பிரிவு இருக்குது. ரொம்ப முக்கியமான ஒரு டைரக்டிவ் பிரின்சிபல்ஸில் இருக்கக்கூடியது. அதாவது அரசுக்கான வழிகாட்டி நெறிமுறை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அரசுக்கான வழிகாட்டி நெறிமுறை ஏன் வச்சிங்க அப்படின்னு அம்பேத்கர்ட்ட கேட்குறாங்க. அந்த கான்ஸ்டியூஷன் அசம்பிளி டிபேட்டில் நடந்த ஒரு வாதத்திலேருந்து கேட்குறாங்க, எதற்காக இந்த ப்ரொவிஷன் ஏன் வைக்கப்படுது? ஏன்னா நீதிமன்றத்தின் மூலமாக இதை நிறைவேற்ற முடியாது அப்படின்னு ஒரு ஸ்பெசிஃபிக் பார் இருக்குது. அதே மீறி ஏன் இதை வைக்கிறீங்க? அப்போ அவர் சொன்னார், இந்திய
இந்தியாங்கிறது ஒரு கனவு, நமக்கு எல்லாருக்கும் ஒரு கனவு இருக்குது. இந்தியா வந்து ஒரு சோஷியல் டெமோக்ரஸியாக இருக்கணும் அப்படிங்கிறது நம்மளுடைய கனவு. அதை நோக்கி நகர வேண்டும் என்றால் அரசு இப்படியெல்லாம் செயல்பட வேண்டும் ஒரு வரையறை சொல்கிறாங்க. அதன்படி இந்த ஆர்டிகல் 39 நிறைய விஷயங்களை வந்து பேசும். ஈக்குவாலிட்டி வந்து பேசும், ஆணுக்கு பெண்ணுக்கும் சரிசமம் நடத்தப்பட வேண்டும், ஒரு இடத்துல மட்டுமே வெல்த் போய் சேர்வதை தடுக்க வேண்டும். இதெல்லாம் அரசுக்கான வழிகாட்டி நெறிமுறை. அதில் சொல்கிறது, இந்த நாட்டினுடைய இயற்கை வளங்களுடைய பயன்பாடு என்பது அனைத்து மக்களுக்கும் போய் சேர்கின்ற வகையில் அரசனுடைய செயல்பாடு இருக்க வேண்டும் சொல்கிறாங்க. ஆனால் இன்றைக்கி நாம் அது செஞ்சுருக்கோமாங்கிறது கேள்வி. தொடர்ச்சியாக இந்த நாட்டில் இருக்கக்கூடிய இயற்கை வளங்கள் அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட சதவீத மக்கள்கிட்ட தான் போயிட்டுருக்கு. இந்த நாட்டினுடைய 10% மக்கள் கிட்டத்தட்ட 60% வெல்த் அவங்க தான் கையில் வச்சுருக்காங்க. இது வந்துட்டு நம்ம ஆக்ஸ்ஃபார்ம் லேபனுடைய ரிப்போர்ட் அவங்க சொல்கிறாங்க, அந்த ஆய்வுலாம் சொல்கிறாங்க. அப்போ அந்த இன்இக்வாலிட்டி இருக்குங்களா, அப்போ வந்து நம்ம இங்கே வளங்களை வந்து சரிசமமாக பிரித்து கொடுக்கப்படவில்லை. இவர்களுக்கு தூய்மையான நீர் கிடச்சிருக்கா அப்படிங்கிற, தண்ணி கிடச்சிருக்கு, ஆனால் தூய்மையான நீர் கிடச்சிருக்கா, தூய்மையான காற்று கிடச்சிருக்கா, ஒரு ஆரோக்கியமான சுற்றுச்சூழல் கிடச்சிருக்கா அப்படின்னு கிடைக்கல. அப்போ கான்ஸ்டியூஷன் மேண்டேட் அப்படிங்கிறது அப்போ என்னன்னா, இந்த அமைப்பு முறையே நமக்கு அப்படி தான் இருக்குது. இன்னும் நம்ம மோர் டெமோக்ராட்டாக ஆக வேண்டியது இருக்குது, மோர் டிரான்ஸ்பரண்டாக இருக்க வேண்டியது. அப்போ இது எப்படி அவர்களுக்கு கொண்டு சேர்ப்பது, அந்த இடத்துல தான் என்விரான்மெண்ட் ஜஸ்டிஸுங்க. அப்போ ஒரு நகரத்தை கட்டமைக்கின்ற போது இந்த நகரத்தில் இந்த பகுதியில் யார் வாழணும்னு யார் முடிவு செய்யறாங்க, எப்படி நீங்க டிசைன் பண்றீங்க? டவுன் அண்ட் கண்ட்ரி பிளானிங் ஆக்ட் இருக்கு, அந்த சட்டத்தின் கீழாக தான் நகரத்தை வடிவமைக்கிறீங்க. அந்த சட்டத்தின் கீழாக சிஎம்டி இருக்காங்க இல்லையா? சென்னைக்கான வடிவமைப்பு யார் செய்றாங்க? சிஎம்டியே செய்றாங்க. சிஎம்டிஏ வந்து என்ன பண்றாங்க, ஒரு மாஸ்டர் பிளான் வந்து கொண்டு வராங்க. அந்த மாஸ்டர் பிளான் ரொம்ப தெளிவா சொல்றாங்க, இந்த இடத்துல தான் கமர்ஷியல் பில்டிங் வரணும், இந்த இடத்துல இண்டஸ்ட்ரி வரணும், இந்த இடத்துல ரெசிடென்ஸ் ஏரியா வரணும். நார்ச்சனை அப்படியா இருக்கு? இண்டஸ்ட்ரி உங்களுக்கு ரெசிடென்ஸ் ஏரியா இருக்கு, நடுவில் இண்டஸ்ட்ரி எப்படி வர முடியும்? அது எப்போ? அப்போ மாஸ்டர் பிளானில் என்ன இருக்குது? அது எங்கே, எது ரெசிடென்ஸ் ஏரியா, எது இண்டஸ்ட்ரி ஏரியான்னு சொல்லவே முடியாது. புதுசாக இப்போ வந்து கட்டிட்டு இருக்காங்க தெர்மல் பவர் ஸ்டேஷன் பக்கத்தில் ஒரு குடியிருப்பு பகுதி, அது ரெட் கேட்டகரி இண்டஸ்ட்ரிக்குள்ளே வருது. அதாவது இது எல்லாமே தொடங்கினது வந்து அந்த பகுதி மக்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பை உருவாக்குறோம் அப்படின்னு சொல்லி ஒரு பொய் வாக்குறுதியை கொடுத்து தான் இந்த மாதிரியான இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் உள்ளே வந்ததுன்னு எடுத்துக்கலாமா? இருக்கிற வேலையை பறிச்சுட்டு இது கொண்டு வந்தாங்க. வேலை வாய்ப்புங்களெல்லாம் பின்னாடி தான். நீங்கள் வந்து 800 ஏரி இருக்கு இல்லைங்களா, ரொம்ப ஃபெர்டைலான ஒரு ஏரி. அந்த ஏரியில் அவ்வளவு நீர் வளங்களாக இருக்கட்டும், மீன் வளங்களாக இருந்த ஒரு முக்கியமான ஒரு ஏரியா. அந்த மீனவர்கள் இன்னைக்கு வரை சொல்கிறாங்க, அவங்களுக்கு 60-70 வரைக்கும் வந்துட்டு அவ்வளவு மீன்பிடி அங்கே தொழில் இருந்துச்சு. அப்போ அவங்க வேற தொழில் நம்பி இல்லை, அவர்களுக்கு ஆரோக்கியமாக வாழ்வதற்கான அவங்களுக்கு போதுமான இயற்கை வளங்கள் அப்படிங்கிறத வச்சு. இப்போ இந்த இயற்கை வளங்களை அழிச்சிட்டு அவங்கள மீன்பிடி சார்ந்து இருக்கக்கூடிய தொழில் செய்ய விடாமல் அவங்கள அழிச்சிட்டிங்க. அவங்களுக்கு இப்போ வேற வழி இல்லை. அப்போ அதே இடத்துல இவங்க என்ன போகிறாங்க, என்ன வேலை போயிருக்காங்கன்னா, இவங்க அங்கே வந்து சாதாரண ஒரு வாட்ச்மேன் வேலையாக இருக்கட்டும், அங்கே இருக்கக்கூடிய டெய்லி வேஜஸ்க்கு வேலை தான் போகிறாங்க. அப்போ இவங்களை வந்து கார்னர் பண்ணுறாங்க, உனக்கு வேற ஆப்ஷன் கிடையாது. அவங்க செஞ்சுட்டு இருந்த பாரம்பரியமாக இருக்கக்கூடிய அந்த மீன்பிடி தொழில் அப்படிங்கிறது இல்லாமல் போச்சு. ஏன்னா மீன் வளம் அப்படிங்கிறது இல்லை. அப்போ அவங்களுக்கு வேற ஆப்ஷன் கிடையாது. அப்போ என்ன பண்ணணும், நீங்கள் இந்த இண்டஸ்ட்ரி சார்ந்தா இருக்கணும் அப்படிங்கும்போது நீ இந்த வேலை தான் செய்யணும் அப்படின்னு அந்த நகரத்தில் இருக்குல்ல. ஸோ அந்த இடத்துல இவங்களுக்கு வாக்குறுதியெல்லாம் கொடுக்கவில்லை, இவர்களை என்ன சொல்றது, ஒரு கட்டம் கட்டி நீ இந்த வேலைக்கு தான் செய்ய வேண்டும் என்று நகர்த்தப்பட்டிருக்கலாம். அதுதான் நிகழ்ந்திருக்குதுங்க. ஓகே, ஸோ உங்களுடைய குழுவில் இருக்கக்கூடிய திரு ஜியோ டார்மன் அவர்களை நாங்கள் சந்திச்சு பேசணும் இந்த விஷயமா. அவர் சொன்னார், இது வந்து முதல் எரிவுலை கிடையாது, ஆனால் இதை விட சின்னதாக நிறைய இடத்துல இதுக்கு முன்னாடியே பிளான் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் ஆனாலுமே அது அவங்களால முழுமையாக சேஃபாக செய்ய முடியலை அப்படின்னு சொல்லியிருந்தார். ஸோ உங்களுடைய பார்வையிலேருந்து சொல்லுங்கள், இந்த மாதிரி எந்தெந்த பகுதிகளெல்லாம் இந்த எரிவுலைகள் சின்ன அளவில் வந்து செயல்பட்டு இருந்தது? நான் முன்னாடி குறிப்பிட்டது மாதிரி இந்த பயோமெடிக்கல் வேஸ்ட் இருக்குங்களா, அதை டிஸ்போஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி இன்சுலேட்டர்ஸ் இருக்குது. மதுரையில் அந்த மாதிரி எங்கக்கூடியது இருக்குது, எங்கள் சென்னையில் இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரியல் கழிவுகளாக இருக்கட்டும், பயோமெடிக்கல் வேஸ்ட்டாக இருக்கட்டும், இவற்றையெல்லாம் மேலாண்மை செய்வதற்கான பிரத்யேகமான சட்டங்கள் இருக்குது. அதில் இந்த பயோமெடிக்கல் வேஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் இன்சுலேட்டர்ஸ் மட்டும்தான் பயன்படுத்த முடியும். சில ஹசார்டஸாக இருக்கக்கூடிய வேஸ்ட்டை வந்து ஹேண்டில் பண்ணுறதுக்கு வந்துட்டு இன்சுலேட்டர்ஸ் வந்து பயன்படுத்துகிறாங்க. ஸோ அந்த வகைகளாக இருக்கக்கூடியது இருக்குது. மதுரையில் ஒரு பெரிய அளவிற்கான ஒரு கொண்டு வருவதற்கான ஒரு முயற்சி மேற்பட்டாங்க. அந்த வகையில் இருக்கக்கூடிய மக்கள் வந்துட்டு தொடர்ச்சியாக இருக்கிற போராடினாங்க. இப்போ அங்கே மதுரையில் இந்த பயோமெடிக்கல் வேஸ்ட்டை ரன் பண்ணக்கூடிய, அந்த இன்சுலேட்டர் ரன் பண்ணக்கூடிய அந்த இண்டஸ்ட்ரி தான் வந்துட்டு இங்கேயும் வந்து வரப்போகிறதாக வந்து சொல்லிக்கிறாங்க. மேபி அவங்க வரலாம் இருக்கும். ஸோ அப்போ என்னென்னா, சின்ன அளவிலாக இவங்க பயோமெடிக்கல் வேஸ்ட்டை தான் ஹேண்டில் பண்ணிட்டு இப்போ தான் அடுத்த நகருக்கு வராங்க. இந்த பவர் வேஸ்ட் ஃப்ரம் வேஸ்ட் டு பவர்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, குப்பையில் இருந்துட்டு வந்து எனர்ஜி எடுக்கக்கூடிய அந்த ஒரு சித்தாந்தம் அப்படிங்கிறது இப்போ தான் புதுசாக வருது. ஸோ அடுத்த கட்ட ஒரு நகர் இருக்குது. இதனால் வரைக்கும் ஒரு சுருங்கிய ஏரியாவில் பயோமெடிக்கல் வேஸ்ட் மட்டும் இருந்ததுலேருந்து இப்போ அடுத்து எல்லா விதமான கழிவுகளையும் எரிக்கக்கூடிய ஒரு நகர்வாக்காக வராங்க. ஸோ அதனுடைய முதல் வேலையாகத்தான் நம்ம இது எடுத்துக்கலாம். இந்த 2 கெமிக்கலும் அந்த ட்ரீட்டட் வாட்டர் ஒன்றா கலக்கும் போது அது எப்படி ரியாக்ட் ஆகும்? ஒரு 30 இண்டஸ்ட்ரீஸ் வரிசையாக இருக்கணும். அந்த 30 இண்டஸ்ட்ரீஸ்லேருந்து வரக்கூடிய கெமிக்கல் வேஸ்ட் இருக்குங்களா, இது எல்லாம் கலந்து தான் அந்த ஏரியில் போய் கலக்குது. அழகான ரொம்ப ஃபெர்டைலாக இருக்கக்கூடிய பயோடைவர்சிட்டி அதிகமாக இருக்கக்கூடிய பகுதியாக வட சென்னை அப்படிங்கிறது இருக்குது. இப்போ அந்த எக்கோசிஸ்டம் தான் கம்ப்ளீட்டாக கொலாப்ஸ் ஆகிட்டே வருது. ஒரு 0.1 டிகிரி செல்சியஸ் மாறினாலுமே சில உயிரினங்கள் இருக்காது.